அமெரிக்கா ஈரான் பிரச்சனை ஆரம்பிச்சு 16 நாள் ஆச்சு. உலகம் முழுக்க ஒரு விதமான பதட்டத்தோட இதை பார்த்துட்டு இருக்காங்க. இது ஏதோ அந்த பகுதியில நடக்கிற சண்டைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு ராணுவ ஆய்வாளரோட கண்ணோட்டத்துல இந்த மோதல் எப்படி உலக அமைதிக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த மோதலோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்க நாம இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. இன்னைக்கு உலகத் தலைவர்கள் பலரோட தூக்கத்தை கெடுக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். இது மத்திய கிழக்குல மட்டும் நடக்கிற ஒரு போர் கிடையாதுங்க. இது உலகத்தையே மாத்தி போடக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வு. இதோட தாக்கம் பெட்ரோல் விலையில இருந்து நம்ம நாட்டு பாதுகாப்பு வரைக்கும் எல்லாத்துலயும் எதிரொலிக்க போகுது. சரி, இப்போ இந்த ஒப்பீட்டா கொஞ்சம் பாருங்க. 1980கள்ல நடந்த டேங்கர் போர்னு சொல்வாங்க. அதை விட இப்போ நிலைமை ஏன் பல மடங்கு மோசம்னு உங்களுக்கு புரியும். அப்போ ஈராக் கிட்ட இருந்த ஏவுகணைகள் எல்லாம் பெருசா துல்லியம் இல்லாதவே. ஆனா இன்னைக்கு ஈரான் கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் ரொம்பவே அட்வான்ஸ்ட். எந்த கப்பல், அது போர்க்கப்பலா இருந்தாலும் சரி, சரக்கு கப்பலா இருந்தாலும் சரி, குறி தப்பாம தாக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. இதனால கடல்ல நடக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையுமே ஒரு பெரிய ரிஸ்க் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெளிவான திட்டம்னு எதுவும் இல்ல, அதிகபட்ச அழிவை ஏற்படுத்துறது மட்டும்தான் நோக்கம். கிங்ஸ் காலேஜ் ஆய்வாளர் சமீர் பூரி இப்படி சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டுது. சரி, போர்ல ஜெயிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் என்ன? சரியா பிளான் பண்ணலன்னா நாம ஏற்கனவே பல போர்கள்ல பார்த்த மாதிரி அந்த வெற்றியே ஒரு தோல்வியா மாறிடும். இந்த பிரச்சனையை நம்ம ஒரே விஷயமா பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா நமக்கு முழுசா புரியாது. உண்மையில இது ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட 3 பெரிய நெருக்கடிகள் ஒன்னா சேர்ந்த ஒரு புயல் மாதிரி. வாங்க அத ஒவ்வொன்னா பார்க்கலாம். 1. எரிசக்தி நெருக்கடி. 2வது அந்த பகுதியோட ஸ்திரத்தன்மை. 3வது அணு ஆயுத பரவல் அபாயம். இந்த 3ம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நெருக்கடி எரிசக்தி. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட மொத்த எண்ணெய் வர்த்தகத்துல 5ல் 1 பங்கு இந்த சின்ன ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா தான் போகணும். இப்ப இந்த சார்ட்ல பாருங்க, அந்த சப்ளை செயின் கிட்டத்தட்ட கட் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 16 லட்சம் பேரல்ஸ் போயிட்டு இருந்த இடத்துல இப்போ வெறும் 40 லட்சம் தான் போகுது. இது உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி. அந்த சப்ளை குறைஞ்சதோட விளைவு உடனடியா தெரியுது. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $120க்கும் மேல போயிடுச்சு. இதனால நம்ம பெட்ரோல் விலை மட்டும் ஏறாது, ஃபேக்டரி உற்பத்தி செலவு, லாரி வாடகைன்னு எல்லாமே ஏறும். கடைசியில இது உலக பொருளாதாரத்தையே ஒரு பெரிய மந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அடுத்தது 2வது நெருக்கடி, அந்த பகுதியோட ஸ்திரத்தன்மை. ஈரான் பாருங்க, நேருக்கு நேரா சண்டை போடல. அதுக்கு பதிலா வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அவங்களோட ஆதரவு குழுக்களை வச்சு ஒரு ப்ராக்ஸி வார் நடத்துறாங்க. அமெரிக்க ராணுவ தளங்கள், சவுதி அரேபியாவோட எண்ணெய் கிணறுகள், ஏன் துபாய் ஏர்போர்ட் வேலை கூட தாக்குதல் நடக்குது. இதனால இந்த சண்டை ஒரு நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம எல்லா இடத்துக்கும் பரவுது. இதனால UAE, பஹ்ரைன் மாதிரியான நாடுகளெல்லாம் இப்ப பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்ல இருக்கிறாங்க. இப்போ 3வது ரொம்பவே அபாயகரமான நெருக்கடிக்கு வரும், அணு ஆயுத பரவல். இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா போகும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ ஈரான் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல ரகசியமா என்ன நடக்குதுன்னு இனிமே யாருக்குமே தெரியாது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான கதவு மூடப்பட்டு ஒரு புது அணு ஆயுத போட்டி ஆரம்பிக்கிறதுக்கான கதவு திறந்திருக்கு. சரி, இது வரைக்கும் நம்ம ராணுவ ரீதியா அரசியல் ரீதியா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஈரான் நாட்டுக்குள்ள அங்க வாழ்ற சாதாரண மக்களோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். அங்க ஒரு பெரிய மனிதாபிமான நெருக்கடி உருவாகிட்டு இருக்கு. இந்த நம்பரை மட்டும் பாருங்க, 32 லட்சம். கிட்டத்தட்ட 32 லட்சம் ஈரான் மக்கள் அவங்க சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளா மாறிட்டாங்க. வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு இடம்பெயர்ந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய நகரமே காலியாகிறதுக்கு சமம் இது. இது வெறும் நம்பர் இல்ல, இது சிதைஞ்சு போன லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, 42,000க்கும் அதிகமான இடங்கள், அதாவது ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், கரண்ட் சப்ளை பண்ற பவர் ஸ்டேஷன்ஸ், இதெல்லாம் சேதமடைஞ்சிருக்கு, இல்லனா முழுசா அழிஞ்சு போயிருக்கு. நேரடி தாக்குதலை விட இது ரொம்ப மோசம். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போச்சுன்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. ஒரு பவர் ஸ்டேஷன் போச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருட்டுல தான் வாழணும். இது அந்த நாட்டை பல வருஷம் பின்னோக்கி எடுத்துட்டு போயிடும். இப்ப இருக்கிற நவீன காலத்து போர்ல குண்டு மட்டும் ஆயுதம் இல்ல, தகவலும் ஒரு பெரிய ஆயுதம். இந்த சார்ட் அதை தெளிவா காட்டுது. ஈரான்ல கிட்டத்தட்ட 96% இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டுருச்சு. நாடு முழுக்க ஒரு டிஜிட்டல் இருட்டடிப்பு. இதனால நாட்டுக்குள்ள என்ன நடக்குது, என்ன மாதிரி மனித உரிமை மீறல்கள் நடக்குதுன்னு வெளி உலகத்துக்கு தெரியாது. உள்ள இருக்கிற மக்களும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி கேட்டுக்க கூட முடியாது.
சரி, இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி, இதுக்கப்புறம் என்ன? அடுத்த 72 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மோதல் எந்த திசையில போகுதுன்னு இந்த 3 நாள்ல தெரிஞ்சிடும். நாம எதையெல்லாம் உன்னிப்பா கவனிக்கணும்? இதெல்லாம் நிலைமை இன்னும் மோசமாகுதுன்னு காட்டுற சில ரெட் சிக்னல்ஸ், அதாவது அபாய அறிகுறிகள். உதாரணமா, போட்டோவாம் அணு உலை பக்கத்துல B2 ரக போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டா அது இன்னொரு தாக்குதலுக்கு தயாராகிறாங்கன்னு அர்த்தம். இல்லனா ஏதாவது ஒரு வளைகுடா நாடு அமெரிக்க படைகளை வெளியேற சொன்னா அது அவங்களோட கூட்டணி உடையுதுன்னு அர்த்தம். கச்சா எண்ணெய் விலை $130 தாண்டுச்சுன்னா பொருளாதாரம் பெரிய ஆபத்தில் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு முழுமையான போருக்கான அறிகுறிகளா இருக்கலாம். அதே சமயம் பிரச்சனை குறைய வாய்ப்பு இருக்குன்னும் சில கிரீன் சிக்னல்ஸ், அதாவது நல்ல அறிகுறிகளும் இருக்கு. ஓமன், ஈஜிப்ட் நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்றாங்க. அது அமெரிக்கா ஏத்துக்கிட்டா அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். அதே மாதிரி ஈரான் ஹார்மஸ் ஜலசந்தியை திரும்பவும் கப்பல் போக்குவரத்துக்கு திறந்தாலோ இல்ல அவங்களோட அணுசக்தி திட்டங்களை நிறுத்தி வைக்கிறதா சர்வதேச அமைப்பு உறுதி செஞ்சாலோ அது நிலைமை சீராகுதுன்னு நாம எடுத்துக்கலாம். இந்த ரெட் சிக்னல், கிரீன் சிக்னலுக்கு நடுவுல ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. அதை நம்ம கணிக்கவே முடியாது. அது என்னன்னா, முதல் முறையா அமெரிக்க அதிபர் ஈரானும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர விரும்புதுன்னு சொல்லியிருக்காரு. இவ்ளோ பெரிய சண்டை உச்சகட்டத்துல இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா, ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாம பின்னால ஏதாவது சமாதான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஆஹா, நாம இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியல. அடுத்த 72 மணி நேரம் ரொம்பவே கிரிட்டிக்கல். உலகம் முழுக்க ஒத்து பார்த்துட்டு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, முதல்ல கிரீன் லைட் எரியுமா இல்ல ரெட் லைட் எரியுமா? சமாதானம் வருமா இல்ல சண்டை பெருசாகுமா? நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.